18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறி இப்போ நீ ஆசைப்பட்ட பல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். இனி சந்தோஷமாக உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறிய மகிழ்ச்சியில் நீயும் இன்பமயமாய் உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய். அவமானங்களை நினைத்து அழுகாதே என் தங்கமே. உன் அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே நீ பட்ட அவமானங்கள் தான். இந்த அவமானங்களும் நீ பட்ட கஷ்டங்களும் இப்போது உனக்கே வெகுமானமாய் மாறப்போகுது. இத்தனை நாளாக மன கஷ்டத்தோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் எனக்கு எதுவுமே நல்லதே நடக்கலை, நான் கேட்டது எந்த வேண்டுதலுமே என் அப்பா நிறைவேற்றலை, கருப்பசாமி நீ எனக்கு காவலாக இருக்கிறியா இல்லையா, இவ்வளவு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன், இதையெல்லாம் நீ தீர்க்க மாட்டியா என பொறுமை இழந்து துடிச்சிக்கிட்டு இருந்த உன் மனசுக்கு ஆறுதல் தரும் விதமாக தான் இப்போது உன்னோட 2 ஆசைகளில் உன்னை நிறைவேற்ற போகிறேன். நீ நீண்ட நாட்களாக இது நிறைவேறணும்னு கேட்டுக்கிட்டே இருக்க. அதனால் மனசில் வேதனையோடு துன்பப்படுறதும் எனக்கு தெரியும். இனிமேலும் நீ வருத்தப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாதுன்னு தான் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுறதுக்காக நான் வந்துட்டேன். உண்மையிலேயே வாழ்க்கை என்பது ஒரு கேள்விதான். எல்லார் மனசுக்குள்ளேயும் நிறைய கேள்விகள் இருக்குது. என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது, நான் என்ன தவறு செஞ்சேன், ஏன் இவ்வளவு கஷ்டம்னு நீ பலவாறாக யோசித்தாலும் கூட உன் கேள்விகளுக்கான பதிலாக இந்த கருப்பசாமி என்னால் மட்டும்தான் இருக்க முடியும். உன் வாழ்க்கை கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதே நேரத்தில் மரணம் என்பது எல்லா மனிதர்களின் வாழ்விலும் ஒரு முடிவான விடையாக இருக்கிறது. ஏன் மரணம் வருதுன்னு யாராலும் கேள்வியை கேட்க முடியாது தானே. அதுபோல் மரணம் என்பது எந்த மனிதனையும் ஏமாற்றவும் செய்யாது. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் மரணம் என்ற ஒன்ற விஷயம் நிச்சயமாக நடக்கும்ன்ற அந்த எண்ணத்தோட வாழக்கூடிய இந்த நாட்களை சுகமாய் சந்தோஷமாய் அனுபவித்து ரசித்து வாழணுமே தவிர யாருக்கும் கெடுதல் செய்து பாவத்தை சம்பாதிச்சுக்க வேண்டாம் என் தங்கமே. கோபப்படும்போது மனுஷன் கையில் எதை கிடைச்சாலும் தூக்கி எறிஞ்சிருவான். ஆனால் கோபம் வரும்போது அந்த கோபத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு பொறுமையாக இருப்பதென்பது ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட பொறுமையும் பக்குவமும் உனக்குள்ளே இருக்கிறதுனால தான் நான் உன்கிட்ட தனியாக பேச வந்திருக்கேன். இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? உலகம் கெட்டு போச்சு, உலகம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே இப்படி சொன்னால் அப்போ இந்த உலகம் யாரால தான் கெட்டு போச்சு? ஒரு தவறு செஞ்சவன் முதல்ல தானே முன்னுக்கு வந்து தவறு நடந்துருச்சுன்னு சொல்லுவான். யார் தான் செஞ்சேன்னு சொல்ல மாட்டான். அதே போல தான் இந்த உலக மனிதர்களே எல்லா உலகத்தையும் கெடுத்துட்டு சுயநலத்தோட பல தப்புகளையும் செஞ்சுட்டு உலகம் கெட்டுப்போச்சு, உலகம் மாறிப்போச்சுன்னு சொன்னால் யார் தான் அதை சரி செய்வது? அவங்கவங்க மனசு வச்சா மட்டும்தான் இந்த உலகத்தை மாற்ற முடியும். என் அன்பு பிள்ளையே, உண்மையான மனிதர்களுக்கு மௌனமும் வலியும் வேதனையும் எல்லாம் புரியும். ஆனால் உண்மையற்றவர்களுக்கு மௌனத்தின் வலியோ வேதனையோ புரிய போகிறதில்ல. நீ எப்போதும் எல்லாருக்கும் உண்மையான ஆளாக இரு. யார் மனசும் கஷ்டப்படும்படி யாருக்கும் வலியையோ வேதனையோ கொடுத்துட வேணாம். அடுத்தவரை சார்ந்து நீ எதையாவது செய்யணும்னு நினச்சின்னா நிச்சயமாக அந்த விஷயம் சரியாக நடக்காது. நீ யாரையும் எதிர்பார்க்காமல் உனக்கான காரியங்களை சரியாக சிறப்பாக செய்ய நினச்சினா அது நிச்சயமாக வெற்றிகரமாக நடந்து முடியும். யார் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீ யாரையும் தவறாக புரிஞ்சுக்க வேண்டாம் என் தங்கமே. ஏன்னா ஒவ்வொரு மனிதருடைய மனமும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக யோசிக்கும். அப்படி இருக்கும்போது நீ யாரையும் தப்பாகவோ தவறாகவோ யோசிச்சு விடாதே. சில தவறுகள் மன்னிக்கப்படாமல் இருக்கும்போது தான் அது மிகப்பெரிய தவறாய் மாறிப்போய் தப்பாய் பல விஷயங்களை செய்ய தூண்டிவிடும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க யாராவது ஏதாவது தவறு செஞ்சுட்டு உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வந்தாங்கன்னா அவர்களை மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு. அவமானம் என்பது எப்போதுமே 2 விதமான வகையில் இருக்குது. ஒரு சிலர் அவமானப்பட்டு கோழையாக தற்கொலை செஞ்சுக்குவான். ஆனால் ஒரு சிலர் அவமானப்பட்டால் வீரனாக மாறி என்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாக வாழ்ந்து காட்டுவேன்ற வைராகியத்தோடு வாழ ஆரம்பிப்பான். நீயும் அப்படிதான் உன் வாழ்க்கையில் வாழ்ந்து ஜெயிக்கணும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாரோ ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டாங்கன்றதுக்காக உனக்கு நெருக்கமான உன் மீது பாசம் காட்டும் அந்த உண்மையான உறவை சுயநலத்தோடு இருக்காங்கன்னு தப்பாக முடிவெடுத்துறாத. இந்த உலகத்தில் தகுதியற்றவர்கள் மண்டையில் தான் பல விஷயங்களை கட்டி வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான தகுதியும் திறமையும் கொண்ட நீ இந்த உலகில் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த உலகத்தில் எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அதுக்காக நீ எதையும் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. நீ எப்போதும் நீயாகவே இரு. எல்லாரும் பொய் சொன்னாங்கன்றதுக்காக நான் மட்டும் உண்மை சொல்கிறேனேன்னு யோசிக்காத. எல்லாரும் தப்பாக இருக்கிற இந்த உலகத்தில் நான் மட்டும் ஏன் சரியாக இருக்கணும்னு யோசிக்காத. உன்னை ஏமாற்றியவர்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு விலகி வந்துடு. இன்னைக்கு எனக்கு ஏமாற்றம், நாளைக்கு இதே ஏமாற்றம் பல மடங்காக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு போனினா
உன்னுடைய வார்த்தையை உண்மையானதாக நான் மாற்றி காட்டுறேன். விக்கல் வந்துடுமேன்னு பயந்தா சரியாக வயிறு நிறைய சாப்பிட முடியாது. அதே போல் வாழ்க்கையில் சிக்கல் வந்துடுமே, பிரச்சனை வந்துடுமேன்னு பயந்தா வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியாது. எதற்கும் பயப்படாமல் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு.